உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரஹ்மான் வழங்க கேட்கலாம். ரஹ்மான், விவரங்களை சொல்லலாம். இந்திய பாகிஸ்தான் இடையே இந்த பதற்றமான சூழல் நிறைவரக்கூடிய இந்த நிலையில் டெல்லி வட்டாரத்தில் அந்த பல்வேறு ஆலோசனைகள், முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் அந்த பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய அந்த போர் விமானி அபிநந்தனை பத்திரமாக விடுவிப்பது என்பதை மையப்படுத்தியும், அதே போல அந்த பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு உரிய பதிலடி கொடுப்பது என்பதை மையப்படுத்தியும் இந்த ஆலோசனைகளும் இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் தற்போது ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் ஐபி என்று சொல்லக்கூடிய அந்த உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இதே போல ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று சொல்லக்கூடிய அந்த ரா என்கிற அந்த உளவுத்துறை, இந்த இரு உளவுத்துறைகளுடைய தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதுவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஐபி என்பது இந்திய அளவிலான அந்த உளவு தகவல்களை திரட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாகும். அதே போல அந்த ரா என்று சொல்லக்கூடிய அந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் என்று சொல்லக்கூடிய அந்த உளவு அமைப்பானது அந்த சர்வதேச அளவில் கால்பதித்து செயல்படக்கூடிய ஒரு உளவு அமைப்பாகும். இந்த இரு உளவு அமைப்புகளுடன் அந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது டெல்லியில் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த போர் விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் வசம் இருந்து விடுவிப்பது, அதற்கான அந்த சர்வதேச அளவிலான நடவடிக்கைகள் என்பதை ஒட்டியும் இருக்கிறது. இதே போல இப்பொழுது இந்த இந்திய பாகிஸ்தான் இடையே இந்த போர் பதற்றம் அல்லது ஒரு போர் மேகம் எல்லையில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த உளவு தகவல் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் எதிரி நாட்டினுடைய அந்த நடமாட்டம், அவர்களுடைய திட்டங்கள், அவர்களுடைய அந்த படை நகர்வு, அவர்கள் எத்தகைய நடவடிக்கைகளுக்கு திட்டமிடுகிறார்கள் என்பது குறித்த அந்த உளவு தகவல்களை திரட்டுவது என்பது, அந்த உளவு தகவல்கள் என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய அந்த சூழலில் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த புல்வாமா தீவிரவாத தாக்குதல் என்பது அந்த காஷ்மீரில் நடைபெற்றது. அதில் 40 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்துதான் இந்த பதற்றம் என்பது அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அந்த பாகிஸ்தானுடைய அந்த பாலக்கோடு என்ற இடத்தில் பதுங்கி இருக்கிறார்கள் என்கிற அந்த உளவு தகவலினுடைய அடிப்படையில் தான் இந்தியா அந்த ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்து அந்த ராணுவ முகாமை அழித்தொழிப்பதற்கான அந்த நடவடிக்கையில் வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த நடவடிக்கைகள் எடுத்ததை நாம் பார்த்தோம். ஆக இந்த இந்தியாவுக்கு எதிராக அந்த பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படக்கூடிய அந்த தீவிரவாத செயல்கள், அவற்றை ஒடுக்குவதற்கும் அதன் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த உளவு தகவல்கள் என்பவை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கையினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நேற்று அந்த பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய எல்லைக்குள் புகுந்து குண்டு வீச முயற்சி செய்த பின்னர் அவை விரட்டி அடிக்கப்பட்டன. அதில் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அப்படி சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த F-16 என்கிற அந்த ஜெட் ரக போர் விமானமானது அந்த பாகிஸ்தானினுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த புகைப்படங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்திய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த பாகிஸ்தானுடைய F-16 விமானத்தினுடைய அந்த சிதைந்த பாகங்கள் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து கிடக்கின்றன. அந்த விமான பாகங்களை அந்த நாட்டு ராணுவ அதிகாரிகள் ஆய்வு செய்யக்கூடிய அந்த புகைப்படங்களும் கூட இன்று வெளியாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் தான் இந்த உள்துறை அமைச்சர் தற்பொழுது இந்த இரு உளவுத்துறைகளைச் சேர்ந்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் பாதுகாப்பு குறித்த, எதிர்கால நடவடிக்கை குறித்த, அதற்கான அந்த உளவு தகவல்களை திரட்டுவது தொடர்பான அந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன.